சார், இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த போர் தணிந்திருக்கா, ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா மறுபடியும்? ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்த ஒரு யுத்தம் இப்போ சமீபத்தில் நடந்தது. முதல் முறையாக இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவில் குண்டு போட்டு சதறடித்து அகதிகளாக இஸ்ரேல்காரனுங்களை நாட்டை விட்டு துரத்தின ஒரே நாடு ஈரான் நாடு. இப்போ அமெரிக்கா மாட்டிக்கிட்டு முடிச்சதில்லை. இங்கே தொட்டாங்காட்டி எதாவது பண்ணினா வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஈரான் நல்லா பாடம் கற்றுக் கொடுத்து. இந்த சண்டைக்கு முக்கிய காரணமே அதை காப்பாற்றுறதுக்கு வழி தெரியாமல் தான் ட்ரம்ப் இந்த மாதிரி அடுத்த ஒரு சண்டைக்கு போகிறது இந்த மாதிரிலாம் போய் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கிட்ட அவர் தேவையில்லாமல் சண்டைக்கு போய் உதவாங்கி அமெரிக்காவை அடித்து உதச்சி ட்ரம்ப்பு தானாக சண்டை நிறுத்துகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. ஈரானை பற்றி அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலை பார்த்து பல உலக நாடுகள், சர்வதேச நாடுகள் பயப்படுற மாதிரியே இருக்குது. பல முக்கியமான இதெல்லாம் அவங்க கேடு தான் இருக்குது. அப்போ இஸ்ரேலை பகிர்ச்சிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவில் குறையாது. ஏன் சார்? ஒவ்வொரு யுத்தத்திலும் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தலைவர்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு தீனி போடுறாங்க. அப்போ ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடி இடிச்சதுன்னாக்கா உடனே பெட்ரோல் விலை ஏற்றுக்குவாங்க. அமெரிக்காவே இஸ்ரேல் மேலே அதிருப்தியில் இருந்தாலும் இஸ்ரேல் ஏன் அமெரிக்கா சொல்ல கேட்கவே மாட்டுது? அவங்களுக்கு சர்வைவல் யூத இனமே சுருங்கி போய் இஸ்ரேலுக்குள்ளார இருக்குது. பொதுவாக இந்த யுத்தங்கள்லாம் எதுக்காக நடக்குதுன்னா, இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார், இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த போர் சூழல் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தருணத்தில் ஈரானுடைய முன்னாள் உச்சபட்ச தலைவருடைய உடல் தகனம் செய்யப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த போர் தணிந்திருக்கா, இல்லை இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா மறுபடியும்? மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்த ஒரு யுத்தம் இப்போ சமீபத்தில் நடந்தது. வழக்கமாக எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இஸ்ரேல் தான் மற்ற நாடுகளை போய் ஆக்கிரமிக்கும். இப்போது கடாஃபி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் மாட்டிக்கிட்ட போது இஸ்ரேல் தான் போய் அடித்து அவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தது. எகிப்தெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தது. முதல் முறையாக இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவில் குண்டு போட்டு சதறடித்து அகதிகளாக இஸ்ரேல்காரனுங்களை நாட்டை விட்டு துரத்தின ஒரே நாடு ஈரான் நாடு. இன்றைக்கி அவனுக்கு அடிக்க போயிட்டானுங்களே. மாதிரி அவனால் இப்போ பேச முடியல. இப்போ அமெரிக்கா மாட்டிக்கிட்டு முடிச்சதில்லை. இங்கே தொட்டாங்காட்டி அவர் ஏதோ ஒரு இது பண்ணார். உடனே அவங்களுடைய இராணுவ தளங்களை எல்லா இடத்துலையும் அடித்து நொறுக்கி விட்டாங்க. அதனால் ஈரான் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய அமெரிக்கா தோத்தது 3 இடங்கள். ஒன்று வியட்நாம்கிட்ட அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. தடுமாறி விட்டா போதுன்னு ஓடினானுங்க. அடுத்தது கியூபா, கையளவு சைஸ், இவ்வளோதான் அது. அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ கென்னடி அலண்டு போயிட்டார்கள். 3வதாக இப்போ ஈரான். ஆக இன்றைக்கி அது வல்லரசு நிலைமையிலேருந்து அமெரிக்கா காலி ஆகி போச்சு. எதாவது பண்ணினா வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஈரான் நல்லா பாடம் கற்றுக் கொடுத்துரு. அந்த வகையில் மறுபடியும் அவங்க சண்டைக்கு போகிறதா இருந்தாக்கா அமெரிக்கா பொருளாதாரம், இந்த சண்டைக்கு முக்கிய காரணமே அமெரிக்கா பொருளாதாரம் பெருசாக உடுத்து போச்சு. அமெரிக்கா பொருளாதாரம் சொல்ல முடியாது, உலக பொருளாதாரமே, ஐரோப்பிய பொருளாதாரமே பெருசாக உடுத்து போயிடுது. காரணம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற அறிவியல் மாற்றங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ போன்றவைகள்லாம் வழக்கமாக இருந்த பல தொழில்கள் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று எடுத்திங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நமக்கு புரியணும்னு எடுத்திங்கன்னா, இன்றைக்கி சினிமா இல்லை, தியேட்டர்களே இல்லை. அவ்வளோ பெரிய தொழில் அது. எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுங்களா? நடிகர்கள் இருந்தாங்க, கதைவசனகர்த்தாக்கள் இருந்தாங்க, பாடலாசிரியர்கள் இருந்தாங்க, இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க, கேமராமேன் இருந்தாங்க, சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் இருந்தாங்க, டான்ஸ் மாஸ்டர் இருந்தாங்க, ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தாங்க, ஃபிலிம் டெவலப்பிங் இது லேபரேட்டரிஸ் இருந்தது, ஆடை அலங்கார நிபுணர்கள் இருந்தாங்க, செட்டிங்ஸ் போடுற ஓவியர்கள் இருந்தாங்க. இவ்வளவு பேரையும் சேர்ந்த ஒரு பெரிய தொழில் இன்றைக்கி இல்லை. உலகம் முழுவதும் இல்லை, தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, எங்கேயுமே இல்லை. அது கால மாறுபாடு. என்னாச்சுன்னா அவ்வளோ பேர் என்ன போயிட்டாங்கன்னா வீட்டில் வர்ற சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இன்றைக்கி நம்ம மனைவி கிட்ட ஏதாவது சினிமாவுக்கு போகலாமான்னு கேட்டால் இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் வந்து இந்த டேர்னிங் பாயிண்ட் வருது, அது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும், வரமாட்டேன்றாங்க. பெண்களை வர்றதை நிறுத்திவிட்டாங்க. ஆக இதெல்லாம் இந்த காலம் மாறுபடு, இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. என்னைக்காவது நம்ம நினச்சி பார்த்துருப்போம் இப்படி ஒரு விஷயம் வரும்னு. இன்றைக்கி இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியலையே. வந்த புதுசில் நான் என்னவோ டெலிஃபோன் தான் நினச்சேன். அதில் கேமரா வச்சும்போது எதுக்குடா கேமரா வைக்கிறான்னு பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி இது இல்லாமல் நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுச்சு. சொந்த பந்தங்கள்லாம் போயிடுச்சு. எழுத்து அப்படி உட்காந்துருக்கணும் செல்ஃபோன் போட்டு பேசுகிற அளவுக்கு போயிட்டோம். ஸோ நம்ம ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் சொந்தக்காரர் வந்தாங்க, நம்ம அவங்கக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுகிறது இல்லை. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும்போது பொருளாதாரம் பெருசாக அடிபட்டு போச்சு. எந்த தொழிலை ஆரம்பித்தா சேஃப்னு இன்றைக்கி தெரியல. நம்ம ஒரு துணி கடை வைக்கலாம் அப்படின்னாக்கா ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்துட்றோம். சாப்பாடு கடை வைக்கலான்னாக்கா ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்துட்றோம். கடையே தேவையில்லை, ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துருச்சு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இங்கே அடையாரில் உட்காந்துட்டு வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் தேவையில்லை. ஆஃபீஸ் தேவையில்லைன்னும் போது ஆஃபீஸுக்கு போகிறதுக்கான போக்குவரத்து தேவையில்லை. போக்குவரத்து தேவையில்லைன்னும் போது கார்கள் தேவையில்லை, ரயில்கள் தேவையில்லை. இப்படியே போயிட்டுருக்குது. அதனால தான் ஒரு இடத்துல வந்து அறிவியல் வளர்ச்சியை ஒரு இடத்துல தரப்பட்டு நிறுத்தலைன்னா எதிர்காலத்தில் என்ன செய்வோங்கிறது நமக்கு தெரியாமல் போகுது. எனக்கு ஏன்னா இந்த காரணங்களால தான் இன்றைக்கி அமெரிக்கா பொருளாதாரம் பெருசாக விழுந்துருக்குது. அதை காப்பாற்றுறதுக்கு வழி தெரியாமல் தான் ட்ரம்ப் இந்த மாதிரி அடுத்த ஒரு சண்டைக்கு போகிறது இந்த மாதிரிலாம் போய் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிக்கிட்டு இருக்கார். அமெரிக்காவுக்கு வரத்துக்கு அந்த விசா சார்ஜை அதிகப்படுத்துறது, அது இது எதோ உத்தரவு போடுறாரு. ஏன்னா உள்ளூர் அமெரிக்கர்களுக்கே வேலை இல்லை. ஒரு காலத்தில் அமெரிக்காங்கிறது கனவு லோகம். இன்றைக்கி அமெரிக்கா போகிறதுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எதுக்குடா வம்பு? ஏன்னா அங்கே இருக்கிற அமெரிக்கர்களுக்கே வேலை இல்லை. அப்புறம் இங்கேருந்து போய் என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் வளர்ச்சி இல்லை. உலகம் முழுவதும் இது நடக்குது. ஆனால் அந்த காரணத்தினால தான் ஈரானுக்கிட்ட அவர் தேவையில்லாமல் சண்டைக்கு போய் வாங்கிடுச்சு. அமெரிக்காவை அடித்து உதச்சி ட்ரம்ப்பு தானாக சண்டை நிறுத்துகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்கல்ல. ஈரானை பற்றி அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் தணிஞ்சிருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து சில இடங்களில் தாக்குதல் லெபனான் மேலே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது காரணமாக அமெரிக்காவே இஸ்ரேல் மேலே அதிருப்தியில் இருந்தாலும் இஸ்ரேல் வந்து ஏன் அமெரிக்கா சொல்ல கேட்கவே மாட்டுது? அவங்களுக்கு சர்வைவல், யூத இனமே சுருங்கி 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 போய் இஸ்ரேலுக்குள்ளார இருக்குது. இஸ்ரேல் போச்சுன்னா போச்சு. அதனால தான் அவங்க வந்து மற்ற நாடுகள் மேலே இது பண்ணி நான் இன்னும் அதை பழைய வேகத்தோடு தான் இருக்கிறேன், பழைய வீரத்தோடு தான் இருக்கேன், பழைய சக்தியோடு தான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறாங்க. அந்த டெல் அவீவில் குண்டு விழுந்தப்புறம் தான் இஸ்ரேல் பயந்துருச்சு. பயங்கரமான சேதம் இல்லை, பல கட்டடங்கள்லாம் இடிஞ்சு ஆயிரக்கணக்கில். இவன் குண்டு போட்டு அகதிகளாக போன நாடுகள் தான் அதிகம். அவனே அந்த அப்படிப்பட்ட இஸ்ரேலி மேலேயே குண்டை போட்டு இஸ்ரேலுக்காரனே அகதியாக போக வைக்கிற அளவுக்கு ஈரான் தன்னுடைய சக்தியை காட்டிடுச்சு. அதனால தான் அது இந்த சண்டையை நிறுத்தினாக்கா மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப முடியாது. பொதுவாக இந்த யுத்தங்கள்லாம் எதுக்காக நடக்குதுன்னா பொருளாதாரத்தில் நமக்கு வந்திருக்கிற வீழ்ச்சியை மறைக்கிறதுக்காக ஒரு போரை காட்டி எல்லாத்தையும் அந்த பக்கம் தேசத்தை திருப்பி சண்டையை பற்றி திங்க் பண்ண வச்சு இந்த பொருளாதார வீழ்ச்சியை வந்து மறைக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற அரசுகள் செய்கிற முயற்சியாக தான் இதை நம்ம பார்க்கணும். இஸ்ரேல் மேலே வந்து மற்ற நாடுகள் எதுவுமே ஏன் வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய மாட்டாங்க? ஏன்னா இஸ்ரேலை பார்த்து பல உலக நாடுகள், சர்வதேச நாடுகள் வந்து பயப்படுற மாதிரியே இருக்குது. பயப்படுற மாதிரி இல்லை. இஸ்ரேலில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்றைக்கி இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் யாருன்னா யூதர்கள் தான். அவங்க வந்து மூலதனம் போடாத கம்பெனிகளே இல்லை. அமெரிக்க பொருளாதாரம் முழுக்க யூதர்கள் நம்பித்தான் இருக்குது. அதனால தான் அவங்க எதுவாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் அவங்க நிற்கிறதுக்கு காரணம் அமெரிக்க பொருளாதாரம் யூதர்கள் நம்பி இருக்குது. பில்கேட்ஸ் போன்றவர்கள்லாம் யூதர்கள் தான். மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் யூதர்கள் தான். அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்பித்தான் இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவெல்லாம் இருக்குது. அதனால தான் இஸ்ரேலுக்கு ஒன்றுனாக்கா அவங்க காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. அதான் ரீசன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு அடிப்படை காரணம் யூதர்களாக இருந்தாலும் அவங்க தொழில் செய்வது அமெரிக்காவில் தானே. ஆனால் இஸ்ரேலுடைய இந்த கொடுங்கோல் செயல்கள் வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்கத்தக்கதாக இருக்கும்? நீங்கள் அங்கே இருக்கிற யூதர்களுக்கு இஸ்ரேலில் இருக்கிற யூதர்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அமெரிக்க யூதர்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க.
உன் பொருளாதாரத்தை ஒழிச்சிருவாங்க. அதனால தான் பயப்படுறாங்க. பல முக்கியமான இப்போ இதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ இஸ்ரேலை பகிச்சிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போது ஈரானுடனான அந்த போர் வந்து அமெரிக்கா சைன் பண்ண அக்ரிமெண்ட்டால் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு. இந்த டைமில் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம். இப்போது கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இந்த தருணத்தில் கூட இந்தியாவில் இன்னும் பெட்ரோல் டீசல் விலையில் வந்து பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவில் குறையவே குறையாது. ஏன் சார்? பங்களாதேஷ் யுத்தத்தில் ஏற்றின விலை பங்களாதேஷ் இன்றைக்கி பழைய நாடாயிடுச்சு. அன்றைக்கி இந்திரா காந்தி தான் அதை ஏற்றினாங்க. 75 காசு இருந்த பெட்ரோல் விலையை வந்து ₹1.50 பண்ணாங்க. ₹1.50 பண்ணாங்க. அன்றைக்கி ஏறின விலை இன்றைக்கி வரல இறங்கினாங்க. யுத்தத்துக்காகன்னு சொன்னாங்க. யுத்தம் முடிஞ்சு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் பூராத்துலேயும் கச்சா எண்ணெய் பாகிஸ்தானில் நம்மளோட பெட்ரோல் விலை குறைச்சலுங்க, இலங்கையில் விலை குறைச்சலுங்க. ஆனால் நம்ம ஊரில் தாங்க விலை ஜாஸ்தி. இதில் வேடிக்கை என்னென்னா பாகிஸ்தான் எண்ணெய் வாங்குறது நம்மக்கிட்ட தான் வாங்குறோம். ஆனால் நம்மளோட அங்கே விலை குறைச்சல். என்னன்னா பெட்ரோல் விநியோகம் வந்து இங்கே இருக்கிற சில பணக்காரர்கள் கையில் சிக்கிக்கிச்சு. அவங்க வந்து தலைவர்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு தீனி போடுறாங்க. அந்த தீனி போடுறதுக்கு பெட்ரோல் விலை தான் நான் கொடுக்க முடியும் போது பெட்ரோலில் யாரும் கை வைக்க மாட்டாங்க. குறிப்பாக பாஜக ஆட்சி இருக்கிறவங்களும் பெட்ரோலில் அவங்க கை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட அம்பானி அதானி எல்லாம் வந்து பெட்ரோலில் இருக்கிறவங்க. அதனால் அதில் கை வைக்கவே மாட்டாங்க. அப்போ ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு இடி இடிச்சதுன்னாக்கா உடனே பெட்ரோல் விலை ஏற்றிடுவார். ஏறுறதுக்கான வாய்ப்பு எந்த நிமிஷமும் உண்டு.